நீங்க நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நான் சொல்ற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு கேட்டா இருக்கிறீங்க, உங்களை வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு. இங்க யாருங்க வில்லன் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி அந்த நாய் தான் கடிச்சது. ஸோ அந்த நாய் தான் வில்ல. நீங்க வந்து ஒரு கேட்டா இல்லாம இப்போ ஒரு ரேட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது எலியா இருக்கீங்க. இந்த டைம்ல ஒரு பூனை வந்து உங்களோட கழுத்தோட கடிச்சு சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு நாய் வந்து அந்த பூனையை வந்து கடிச்சு சாப்பிட்டுருச்சு. நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். இங்க யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டா நம்மளை காப்பாத்தின அந்த நாய் தான் ஹீரோ. போன கதையில் அந்த நாயே வந்து வில்லன்னு சொன்னோம், இந்த கதையில் வந்து அவனை ஹீரோன்னு சொன்னோம். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் வந்து அந்த பூனையும் சாப்பிட்டுட்டு அந்த ரேட்டையும் சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மகா பாவம். ஸோ அந்த தப்பை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆக என்னோட வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பெரிய ட்ரீமோட இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டடா, பாய்.